அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஆடி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ரைட், நம்ம இப்போ 16, 17, 18, 19, 20, 21 ஒரு கடுமையான மழை எதிர்பார்த்தோம். எதனால் நேற்று பெரிய மழையெல்லாம் பெய்யல. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த கோட்டுக்கு மேலே நான் வரக்கூடாது, இந்த கோட்டுக்கு மேலே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கே வரல. அதாவது கடற்கரை ஓரத்துக்கே மழை வரல. மத்தியில் திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு, இந்த பக்கம் கீழே கடலூர், இதை தாண்டியும் வரல. அதாவது சென்ட்ராக அப்படியே பெஞ்சு போயிடுச்சு. அதாவது விழுப்புரத்துக்கு வடக்க, சென்னைக்கு தெற்கன்னு பெஞ்சிட்டு போயிடுச்சு. கடலூருக்கு தெற்கவும் மழை வரல. ரைட், இது நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே கீழே வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வரலை. ரைட், முடிஞ்சு போகட்டும். காரணம் என்ன நடந்து போச்சு. இப்போ காரணம் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா கணிக்க முடியாத வானிலையாக இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ சுழற்சி நேற்றியில் முந்தா நாள் நைட்டே உருவாகணும்னு எதிர்பார்த்தோம். நேற்று உருவாகிடும்னு எதிர்பார்த்தோம், ஆகலை. இன்றைக்கி காலையில் தான் உருவாகிருக்கு. இதனால் இப்போ ஒரு மேகமூட்டமான வானிலை இதெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கர்நாடகாவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது. சென்னையை ஒட்டி ஒரு நீள்வட்டமாக ஒடிசா வரைக்கும் அந்த சுழற்சி நீடிக்குது. இதனால் அதாவது தென்மேற்கு பருவமழையும் வீரியமடைய போகுது, வெப்பசலன மழையும் வீரியமடைய போகுது. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு இது மதியத்துக்கு மேலே இன்றைக்கி டெல்டாவில் நிச்சயமாக மழை வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தெற்கு வேதாரண்யத்திலேருந்து கடலூர் வரைக்கும். ஏன் எஸ்பெஷலி டெல்டாவில் சொல்கிறேன்னா, நேற்று ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் சென்டிமெண்ட்டாக பம்பு செட்டு கேரியர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அப்போயாவது மழை பெய்யுமா அப்படின்னு. எல்லாருக்கும் பயிர் இருக்குது, வாய்க்காலில் தண்ணி வருது, அதெல்லாம் சரி தான். மேலே மழை பெய்யாட்டேன் என்ன தான் நீங்கள் கீழே தண்ணி வச்சாலும் அது பயிர் சரியாக விளையாது. அதனால் எங்கே பார்த்தாலும் ஒரு மஞ்சள் நோய் இந்த மாதிரி இருக்குது. இந்த வண்டு, இந்த மஞ்சள் வண்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மழை பெஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் நினைக்கிறாங்க. அதனால் ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி ஆகிடுச்சு டெல்டா. என்னடா இது, அதான் போகிற போக்க பார்த்தா யாகம்லாம் பண்ணுவாங்க போட்டிருக்கு, அந்த மாதிரி. அதனால தான் டெல்டாவுக்கு ஸ்பெஷலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சென்னையில் கடற்கரை ஓரங்களில் பெய்யாமல் மத்தியில் பெஞ்சிட்டு போயிடுச்சு. சென்னையிலன்னு சொல்ல முடியாது, சென்னைக்கு கீழே, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில், விழுப்புரம், திருவள்ளூர் இப்படிலாம் மழை பெஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி மழை இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. இது இன்றைக்கி நாளைக்கு பெய்யும். 20, 21 பெய்யுமான்னா டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் பெய்யாது, வட மாவட்டங்களில் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை வீரியம் அடைஞ்சிடும். தென்மேற்கு பருவமழை எப்போ வீரியம் அடையுதோ அப்போ வெப்பசலன மழை பெய்யாது. இப்போ நமக்கு சென்னைக்கிட்ட, ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி இருக்கிறதுனால நமக்கு இப்போ மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இல்லைன்னு வச்சுக்கிங்க, இந்த சுழற்சி ஏற்படலைன்னா பழையபடி மழை நிச்சயமாகவே பெய்ய போகிறது இல்லை. ரைட்டுங்களா? அப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் மழை கிடையாது. இப்போ 19, 20 தேதி வச்சிங்களேன், இன்னொரு 11 நாளைக்கு மழையை நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். ஏடகுறுக்கு ஏதாவது தூர்னாதான், பெரிய மழைலாம் கிடையாது. இந்த மழையே 10 சென்டிமீட்டர் சொன்னது ஒரு 5 சென்டிமீட்டராவது பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் டெல்டா கரையோரங்களில். அதனால் நேற்று அதிகபட்ச மழையே இதில் 8 சென்டிமீட்டர் போட்டிருக்கு சென்னைக்கிட்ட. சென்னையில் இல்லை, விழுப்புரம் மாவட்டத்தில். பாக்கி பெரிய மழையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் 3 சென்டிமீட்ரு 4 சென்டிமீட்ரு இதுதான் பெரிய மழை. இதில் மதுராந்தகத்தில் கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் நேற்று மழை பெஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? அதனால் கடற்கரை இடங்களில் வரல. அதாவது சென்னை மாநகரத்தில் மழை பெய்யலை. அதனால் ஊடகங்கள் அது பெருசுப்படுத்தலை. அதனால் மழை பெஞ்சதாகவே தெரியலன்னு வச்சிங்களேன். ஆனால் விழுப்புரத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி டெல்டாவில் மழை இருக்குங்க. டெல்டா விவசாயிகள், அதாவது நெல் நடவு செய்திருக்கிற விவசாயிகள் நிறைய பேர், பர்சன்டேஜ் கூட நிறைய பேர் மழையை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கான வானிலைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் மழை இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை விட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய மழையெல்லாம் கிடையாது. செப்டம்பர் அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேனே, ஆவணி 20 தேதியிலேருந்து புரட்டாசி 15 தேதி வரைக்கும் அறுவடை காலத்தில் அதுக்கு முன்னாடி அறுத்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ அறுவடை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இன்சூரன்ஸ் இந்த மாதத்தோட கடைசின்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் ஏதாவது கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏடை குறுக்க போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். அதனால் இன்சூரன்ஸ் முடிஞ்சால் கட்டி வைங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் வர்றதுக்கு இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸை தவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெரிய போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நான் வர்றதுக்கு இல்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் வரப்போகுது, அதுலேயும் கொஞ்சம் மனசில் வச்சிங்க. ஏன்னா என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் தாமதமாக உருவான சுழற்சியால் தான் அந்த 16-17 வரல. இப்போ 18-19 நிச்சயமாக மழை இருக்கலாம். 20-21லேயும் லேசான தூறல் சாரல் இருக்கலாம். வட மாவட்டங்களில் மழை இருக்கலாம். கொள்ளிடத்தில் ஒரு 1 லட்சம் கனடி தண்ணி ஒரு 23-24ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக போகும். தடுப்பணை ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை 50 கோடி ரூபா போட்டு 500 கோடி ரூபா போட்டு கட்டி வேஸ்ட்டாக நிற்கிது. அதில் தண்ணி தடுக்கிறதுக்கு வழி இல்லை. அது அரசாங்கம் தான் பார்க்கணும். அது அதற்கான பிரச்சனைகளை தீர்க்கணும். எவ்வளோ நாளாக கட்டி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் திறக்காமல் அது கிடக்கு. திறந்துட்டதாக கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் சில தடுப்பணைகள் கட்ட வேண்டியிருக்கு. வெட்டித்தனமாக கடலில் விடுறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. அதாவது சிலர் சொல்கிறாங்க, எங்கள் நதி தொடங்கின இடத்துலேருந்து கடலில் போய் முடிக்கணும், அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. அது யாருக்கு நல்லதுன்னா மணல் அள்ளுறவனுக்கு ரொம்ப நல்லது. ரைட்டு, அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இன்றைக்கி மழை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நாளைக்கும் மழை இருக்குது. 20-21 மழை இருக்கலாம். அதுக்கப்புறம் மழை ஆகஸ்ட் மாதம்லாம் பெரிய மழைலாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர், அதாவது அறுப்பறுக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்ச கொடுக்கறதுக்கு வரும்னு நினைக்கிறேன் மழை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.